இனிமேலாவது அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத போ. சார் அது வந்து ஏய் மூடிட்டு போயா. அர்ச்சனா, முரளி அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. பொண்ணு யார் தெரியுமா? நம்ம கோயில்ல வச்சு பார்த்தோமே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணாக்கா? என்ன அந்த பொண்ணான்னு ஒரு மாதிரியா கேக்குற? இல்ல. அர்ச்சனா, காஃபி யாரோட போதுமா? பிருந்தா குடுமா? இந்தக்கா. முதல்ல அண்ணன் வேணான்னு சொல்லுச்சு, அத பத்தி தானே கேட்க வர? இப்ப அதே அண்ணன் தான் போய் பேசிட்டு வான்னு சொல்லி அலையோ அலையோன்னு ரெண்டு பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு டவுட்னா இப்ப கூட அண்ணனுக்கு போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. அக்கா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். அதையே நீ சீரியஸா எடுத்துக்கிற? நீ ஒரு விஷயத்த நினைச்சிட்டனா அத முடிக்காம விட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? அதான் மாமா, ஒரு வழியா எல்லாம் அந்த அம்பாள் அருளால நல்லபடியா கைக்குடி வந்திருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஃபார்முலா போய் பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு ஒப்பு தமிழம் பண்ணலான்னு ரெண்டு சைட்லயும் பேசி வச்சிருக்கோம். முரளி ரொம்ப நல்ல பையமா. அவன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் அப்புறமா முரளிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத்தை, நீங்களும் அதை கேட்டு வருத்தமாவும் தப்பாவும் நினைக்க கூடாது. என்னம்மா, எதுனாலும் வெளிப்படையா சொல்லு. நீயும் அர்ச்சனா வரை எங்களுக்கு ஒரு பொண்ணுதாம்மா. அது வந்து இந்த பொண்ணு பாக்குறது அப்புறம் இந்த உப்பு தமிழ எல்லாத்தையும் அண்ணன் ரொம்ப சிம்பிளா அதிக பேர் இல்லாம வைக்கணும்னு நினைக்குது. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஏன் இந்த விஷயத்துல அடம் பிடிக்குதுன்னு தெரியல. அதனால நம்ம சைட்ல இருந்து சிஸ்டர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்குது. அண்ணன் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வரணும்னு விரும்புது. ஆனா உங்களை கூப்பிட்டா சந்தியா மாமனார் மாமியாரையும் கூப்பிடணும். அப்புறம் என் வீட்டு சைடுன்னு வரவங்க அதிகமாயிடுவாங்க. அதுலயும் சந்தியா மாமியாரு தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க அங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு மரியாதை பண்ணலன்னு பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதான் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்குது. நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏமா, இந்த விஷயத்த சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குன? முரளி நினைக்கிறதில்ல எந்த தப்பும் இல்லம்மா. பொண்ணு வீட்டுக்கு போய் தாம்பூலம் மாத்திட்டு வரதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்புறம் சாப்பாடு அது இதுன்னு விஷயம் பெருசாகிட்டே போவோம். அதனால நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. அத நாங்களும் தப்பாவே நினைக்கலமா. ஆமா பிருந்தா, அவர் சொல்றதுதான் சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் முரளிக்கு நல்லபடியா அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறாரே, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் மாமா. எங்க தப்பா நினைச்சிருவீங்களோன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள பயமா இருந்துச்சு. நீங்க எப்பவும் நீங்க தானே ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? இந்த வயசுலயே இவ்வளவு மனப்பக்குவத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் பெருமையாவும் ரொம்ப நிறைவாவும் இருக்குமா. ஆனா ஒண்ணு, அடுத்த வாரம் நீங்க பொண்ணு வீட்டுக்கு போய் நல்லபடியா எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது கட்டாயம் அந்த பொண்ணோட போட்டோவை கொண்டு வரணும். முரளிக்கு மனைவியா வரப்போறவ எப்படி இருக்கான்னு பார்க்க ஆசையா இருக்கு. அதனால நீ இதை கண்டிஷனா நினைச்சா கூட சரி. என்ன மறந்துட மாட்டிய? கண்டிப்பா அத்தை. அர்ச்சனா, ரமேஷ் எங்க? அவர்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன். வாக்கா. வா. அக்கா, அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்காரு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காரு. அதனால அப்பா எடுத்துக்காத, ஷார்ட்டா சொல்லிட்டு வந்துரு. இல்ல பிளாஸ்க்ல டீ போட்டு வச்சுட்டு நைட் ஃபுல்லா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. என்னங்க என்னங்க என்னங்க, பிருந்தாக்கு ஏதோ உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணுமா? சரி, உள்ள வாங்க. வாக்கா. உட்காருங்க.
ஒன்றும் இல்லை, 8 மணிக்குள்ள ஒரு முக்கியமான கொட்டேஷன் ரிப்போர்ட் அனுப்பணும். அதான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கு. சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல, நானும் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். அதனால விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஞாபகம் இருக்குல்ல, சந்தியா மறுவீடு விருந்து நடந்தப்ப நான் சொன்னது அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு. ஒன்னா இருக்கிறப்ப சாப்பிடுறப்ப பெருசா பேசுவீங்க. வீட்டுக்கு போயிட்டா அதை அப்படியே மறந்துட்டு மறுநாள்ல இருந்து உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஒரு விஷயத்த கமிட் பண்ணா அதை முடியற வரைக்கும் விட மாட்டேன். அண்ணனுக்கு நானே ஒரு பொண்ணா வசதியான இடமா பார்த்து முடிக்கிறேன்னு சொன்னத மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அண்ணா நகர்ல இருக்கிற பொண்ணு வீட்ல ஒப்பு தாம்பலம் பண்ண போறோம். இப்பவே உங்க டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பிஸி ஆச்சே. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சண்டே பார்க்கலாம். நீங்க வேலையை பாருங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்தாங்கம்மா. ஹாய் சிவா. வாங்க ஆண்டி. குட் மார்னிங். வாங்க அங்கிள். பேங்க்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது போல இருக்கே சிவா. ஆமா ஆண்டி, இப்பெல்லாம் மேனேஜர் யாரையும் திட்டுறதே இல்ல. யாராவது தப்பு செஞ்சா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிரிச்சுக்கிட்டே திருத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேங்க்ல அபிஷியலா நடந்த ஒரே சேஞ்ச் இது ஒண்ணுதான். தெரியும். சுஜாதா கிட்ட நல்ல சேஞ்ச் தெரியுதே. கண்டிப்பா அதை பாராட்டணும். ஒருத்தரை திட்டுறதுன்னா மினி டிஃபன் மாதிரி இருக்கணும், பாராட்டுறதுன்னா ஃபுல் மீல்ஸா இருக்கணும். அப்படின்னா ஆண்டி, இன்ஃபேக்ட் நீங்க ஹெட் ஆபீஸ்க்கு போய் எங்க சிஇஓவை தான் பாராட்டணும். ஏன்? இன்ஃபேக்ட் ஆண்டி, நம்ம பிரான்ச்ல இருந்து நிறைய பேருடைய பிஹேவியரை பத்தி மெயில் போட்டிருந்தாங்க ஹெட் ஆபீஸ்க்கு. அதனால சிஇஓ ஆபீஸ்ல இருந்து ஏஜிஎம் மூலமா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இவங்க கிட்ட இந்த சேஞ்ச். இல்லன்னா இவங்களாவது மாறுறதாவது. ஆனா என்ன பண்ணாலும் சில கேரக்டர்ஸ் திருந்தவே திருந்தாது, திருத்தவும் முடியாது. அவங்கவுங்க பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிய சரியா பண்ணாங்கன்னா இந்த கத்திர ப்ராப்ளமே வராது இல்லையா? அதனால சிவா, சுஜாதாவை மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணாம உங்களை மாதிரி ஸ்டாஃபுகளும் எப்படி சின்சியரா ஒர்க் பண்றீங்களா இல்லையான்னு அப்பப்ப செல்ஃப் செக் பண்ணிக்கணும். பண்ணுங்க, பிரச்சனையே வராது. சரிங்க ஆண்டி. ஹாய் முரளி. ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள், உட்காருங்க. நல்லா ஓகேப்பா, கொடுத்துறேன் சார். என்ன முரளி, கல்யாண கலையே காணோம். கல்யாணம் ஆக போகுதுனாலே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முகத்துல பாசிட்டிவ் எனர்ஜி பளிச்சுன்னு தெரியணுமே. கல்யாணம் ஆக போகுதுனாலே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முகத்துல பாசிட்டிவ் எனர்ஜி பளிச்சுன்னு தெரியணுமே. எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க? இன்னும் என்கேஜ்மெண்ட்டே முடியல. அதுக்கப்புறம் தான் பொண்ணோட போன் நம்பர் கிடைக்கும். அப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே. என்ன முரளி, கரெக்டா? அதுக்கப்புறம் தான் இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கலை தெரிய ஆரம்பிக்கும். ஓஹோ. இந்த பாருங்க, முதல்ல இந்த ரெனிவல் கொடுத்தீங்கல்ல FDS, அதை போய் கலெக்ட் பண்ணுங்க போங்க. ஓகே முரளி, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன உடனே அதை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் ட்ரீட் இஸ் ஆன் மீ. ஓகே. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் முரளி. எப்பவுமே உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அது சரி, என்னைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க? உங்க வழக்கப்படி எப்படி, மண்டபத்துல பண்ணுவீங்களா இல்ல வீட்டுல வச்சே பண்ணுவீங்களா? வெல், டிபெண்ட்ஸ் ஆண்டி. மண்டபத்துல ஹோட்டல்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணலாம், இல்ல சிம்பிளா க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு பொண்ணு வீட்டில் வச்சு கூட பண்ணுவாங்க. இப்போதைக்கு வெறும் க்ளோஸ் ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இந்த சண்டே பொண்ணை போய் பார்த்துட்டு சும்மா ஃபார்மலாக உப்பு தாம்பூலம் மாற்றிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
என் பெரிய சிஸ்டர் பிருந்தா தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் சிவாவை தவிர பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்கும் சொல்லலை. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சொல்லிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் இப்போதைக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ். எனிவே ஆல் த வெரி பெஸ்ட் முரளி. தேங்க்ஸ் ஆண்டி. சுஜாதா. ஹலோ ஆண்டி, வாங்க உள்ள வாங்க. இல்ல, கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. முடிஞ்சா ஆஃப்டர்நூன் வந்து பாக்குறேன். கிளம்புறேன். சரி. என்ன கிளம்பிட்டியா? எஃப்டிஎஸ் இன்னும் வாங்கல, என்ட்ரி போட்டுட்டு இருக்காங்களா? 10 நிமிஷம் ஆகுமா? பரவாயில்ல, வாங்க அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். நில்லு, என்னாச்சுமா? நாம ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறப்ப அது நடக்காம போகும்போது ஒரு ஏமாற்றம் வருது இல்ல, அதான். ஓ, முரளி என்கேஜ்மெண்ட் விஷயமா? அதான் முன்னாடியே நமக்கு தெரியுமே. உண்மைதான். பட் சம்பந்தப்பட்டவங்களை பார்க்கும்போது திரும்பவும் அந்த வருத்தம் மனசுக்குள்ள வந்துருது. எங்கடா பேசும்போது சொல்லி தொலைச்சிருவோமோன்னு ஒரு படபடப்பு. என் வாய் தான் ஒரு ஓட்ட வாயின்னு உங்களுக்கு தெரியுமே. எதையுமே மறைச்சு பேச எனக்கு தெரியாது. அதான் கிளம்பிட்டேன். வாங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னங்க? வந்து கதவை தரங்க. என்னங்க கதவை தரங்க. எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கிறது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே லைட் போட்டு என்னன்னு பாக்குறாங்க. அசிங்கமா இருக்கு. காலையில உங்களை பேசுறதுக்கு ராத்திரி என்ன பழித்துக்கிறீங்களா? என்ன சொன்ன? உன்ன நான் பழி வாங்குறேனா? அதை மட்டும் நான் பண்றதா இருந்தா எப்பவோ பண்ணிட்டு போயிருப்பேன். 10 வருஷமா எதுக்காக வெயிட் பண்ணணும்? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கத்துறீங்க? காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சண்டே ப்ரோக்ராம பத்தி அர்ச்சனா வீட்டுக்கும் சந்தியா வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ண போகணும்னு சொல்லல? அதுக்கு தானே 2 hours பெர்மிஷன் போட்டு வாங்கன்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன் நீங்கல்ல. அதுக்கப்புறம் பையன் வந்ததும் ராத்திரிக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்புனா எப்படி சீக்கிரம் வர முடியும்? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போனியா இல்ல ஃபங்க்ஷனே நடத்திட்டு வரையா? நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். பையன் வளர்ந்துட்டான். நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவனுக்கு தெரிய வேணான்னு நானும் பொறுமையா இருந்தா நீ ரொம்ப அதிகமா போற. யூ ஆர் எக்ஸைடிங் தி லிமிட். இது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் முடிய போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைல முடியும்? நான் என்னமோ பார்க்க பீச் சினிமான்னு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வர மாதிரி பேசுறீங்க. அதுக்கு தானே கூட வாங்கன்னு உங்களை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்காத குறையா காலையில கூப்பிட்டேன். வரவும் மாட்டீங்க. போயிட்டு வந்தா 1000 குத்தமும் கண்டுபிடிப்பீங்களா? இப்படி வந்து வாழ்க்கப்பட்டு தினமும் அவஸ்தைப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? சும்மா எமோஷனலா பேசி எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கவே நினைக்காத. ஈவினிங் 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனேன். மயிலாப்பூருக்கும் வெஸ்ட் மாம்பலத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீட்டுல பையனும் புருஷனும் இருப்பாங்களேங்கிற அக்கறை உனக்கு இருந்தா நீ சீக்கிரம் வந்திருப்ப. உனக்கு அதை பத்தி கவலையே இல்லாததுனாலதான் கண்ட நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வர. ரிலேட்டிவ்ஸ் மத்தியில எனக்கு மானம் போகுது. சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இந்த வீட்டு மான மரியாதை போற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்?
எந்த சொந்தக்கார என்ன பத்தி பேசினா? என்ன பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ஆமா, உன்னை பத்தி பேசினா அது அவங்களுக்கு தான் அசிங்கம். ஊர்ல இருந்து என் பெரியமாவும் பெரியப்பாவும் வந்தாங்க. 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் அவங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க. போறப்ப இதெல்லாம் நல்லா இல்லப்பா, பாத்துக்க. இதுக்கு எதுக்கு உனக்கு குடும்பம் குழந்தைங்க? பேசாம நீ கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலான்னு நாக்க புடுங்குற மாதிரி என்ன கேட்டுட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல என்ன கேவலத்தை கண்டுட்டீங்க? அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனை பத்தி இன்வைட் பண்ண போயிருக்கேன்னு சொன்னா குடியா மொழிக்கு போயிடும். இல்ல அவங்க யாரு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? எனக்கு கஷ்டம் நஷ்டம்னா அவங்கள ஓடி வர போறாங்க. என் பையனுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் அது இதுன்னு அவங்கள தராங்க. இல்ல என் குடும்ப செலவுக்கு தான் காசு கொடுக்கறாங்களா? இதெல்லாம் பண்றது எங்க அண்ணன். அவருக்காக நான் இது கூட பண்ணலனா எப்படி? ஏன் உங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன்னா நீங்க லீவ் போட்டு ராத்திரி பகல்னு அலைஞ்சதில்ல? அப்ப நான் ஏதாவது தடுத்திருக்கேனா? இல்ல தடுத்த பொண்டாட்டி சொல்றாளேன்னு போகாம இருந்திருக்கீங்களா? நீங்க பண்ண தப்பில்ல, நான் பண்ண தப்பா? இதுதான் ஆனா அதிகம்ன்றது. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து நடுங்குற ஆளு நான் இல்ல. என் மனசுக்கு சரின்னு பட்டத நான் செய்யறதுதான் செய்வேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நான் சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும். அது மத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையான்ற கவலை எனக்கு இல்ல. வேணா, இதோட உன் பேசி நிறுத்திக்க. இல்ல நடக்கிறதே வேற. இங்க பார், இந்த ஞாயிற்றுக்கிழமையோட உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறது நிச்சயதார்த்தம் பண்றதோட உன் ஊர் சுத்துற வேலையில நிறுத்திக்கோ. முரளிக்கு நீ ஒருத்தி தான் தங்கச்சியா? மத்த 2 பேர் இல்ல? அவங்க எல்லாமா உன்ன மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆரம்பிச்ச. உன்கிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். உன்கிட்ட சொல்லி எந்த யூஸுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நேரா முரளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடுவேன். என் மூஞ்சிலேயே யாரும் முழிக்க வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன். என் பையனை எப்படி பார்த்துக்கணும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது உனக்கு ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேல ஏதாவது நடந்துச்சு நான் சொன்ன மாதிரி உன் வீட்டுக்கே உன்னை அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏன்டா இப்படி அறக்க பறக்க ஓடி வர? ரெஸ்ட் ரூம் போணுமா? கதை திறக்கட்டா? டேய் ரெஸ்ட் ரூம்லாம் போக வேண்டாம்டா. ரெஸ்ட் எல்லாம் போடு போல இருக்கு எனக்கு. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு காலையில என் ஒய்ஃப் ரெட் கலர் சாரி கட்டும் போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. எப்ப அவ ரெட் கலர் சாரி கட்டினாலும் ஏதாவது ஏட கூடமா நடக்கும். ஒண்ணு வண்டி பஞ்சர் ஆகும், இல்ல கடுவு மூணு ஆபீஸ்ல எக்ஸ்ட்ராவா கத்தும், இல்ல டிராபிக்ல மாட்டி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாழ வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு ராசி. அதை கட்டாதான் கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. இந்த வருஷ போகிக்கு அந்த ரெட் கலர் சாரியை எரிச்சு நான் குளிர் காயலானா என் பேர் சிவாவே இல்ல. சரி சரி, ஏன் ஊருக்கே கேட்கற மாதிரி கத்துற? அப்புறம் பிரஷர் ஏறும், டாக்டருக்கு ஃபீஸ் ஆடணும், அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருவ. கொஞ்சம் பொறுமையா தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. இப்போ வீட்டுக்கு வர வழியில இந்த நாசமா போன ராமானுஜத்தை பார்த்தேன்பா. அதான்டா ஹெட் ஆபீஸ்ல தேங்காய் மட்டையை திருப்பி போட்ட மாதிரி தலை. அதான் ஒல்லியா வேகமா காத்தடிச்சா ஒடிஞ்சு விழுற மாதிரி இந்த சோளக்குள்ள பொம்மைக்கு சட்டை போட்ட மாதிரி இருப்பான் இல்லையா? ஹோண்டா ஆக்டிவால வருவானே. சரி, அவனுக்கு என்ன? அதுலப்பா போற போக்குல அந்த 7 ஒரு வெடிகுண்டை கொளுத்தி போட்டு போயிட்டான். போரூர் மௌலி வாக்கத்துல அடுத்த மாசம் புதுசா பிரான்ச் ஓபன் பண்றாங்கல்ல, அதுக்கு 50% தான் புது ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ண போறாங்களாம். பாக்கி 50% இருக்கிற பிரான்ச்ல இருந்து எக்ஸஸா இருக்கிறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களாம். எல்லாம் மேனேஜர் டிசிஷனா. உனக்கு தான் கடுவு மூனை பத்தி தெரியுமே. பேரு ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல என் பேரா தான் இருக்கும். இதுக்கு தான் இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்ணியா? பேங்க்ல டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சாதாரணமான விஷயம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்னையும் ராமநாதனை தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா நாங்க 2 பேரும் இந்த பிரான்ச்சுக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ரூல்ஸ் படி பார்த்தா பத்மாவையும் கேசவனையும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ப்பா. நீ இருக்கிறது அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு, இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறது கிளர்க் கிரேடு. அதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப மௌலிவாத்துக்கு போன்னு சொல்லி என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நான் காலையில 8 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பணும். அப்புறம் எப்படி நான் என் பையனை டிராப் பண்ண முடியும்? அதான் எனக்கு பிரஷர் ஏறுது. தேவையில்லாத பிரஷரா? நம்ம பேங்க் சிட்டில 15 பிரான்ச் இருக்கு. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த 15 பிரான்ச்சும் சேர்த்து கூட தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க.
சரி வா, வண்டியை ஓட்டிக்கிட்டே யோசிக்கலாம். அட்லீஸ்ட் பேங்க்குக்கு டைமுக்கு போயிடலாம். இல்லைன்னா சாவி என்கிட்ட கூட நான் ஓட்டுறேன். ஒரு நிமிஷம் முரளி, உனக்கு தான் ஹெட் ஆஃபீஸ்ல டிவிஷன் மேனேஜர் ஆறாமதன் பழக்கம் இல்ல? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? கண்ணு தெரியாத அம்மா, கை கால் விழுந்த அப்பான்னு இப்படி சீரியல் டைப்ல சென்டிமெண்டா சொன்னா ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? என்ன சொல்ற? டேய், இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. சினிமா டைப்ல அடிதான் விழும். வண்டி எடுற, கிளம்பலாம். மச்சி, அந்த ஆந்த ராமானுஜன் சொன்னதுல இருந்து இன்னைக்கு என் ஒய்ஃப் ரெட் கலர் சாரி கட்டினதுல இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா. நீ என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்னா எனக்கு ஒரு விஷயம் பண்றேன்னு கமிட் பண்ணு ப்ளீஸ். என்னடா பேசாம ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டா? நீ புலம்பி ஃபீல் பண்ணி வந்து சேரு. உனக்காக வேணா 1 hour பர்மிஷன் போட்டு வைக்கிறேன். பண்றேன்னு சொல்லு. சொல்லி தொலை. இப்பதான் மேனேஜரோட நல்ல டேர்ம்ஸ் கண்டிஷன்ல இருக்கல்ல, அந்த லிஸ்ட்ல என் பேரு இல்லைன்னா சனிக்கிழமை பெருமாள் கோவில்ல மாலை சாத்திடுறேன். அப்படி ஒருவேளை லிஸ்ட்ல என் பேர் இருந்ததுன்னா உன் குட் புக்ஸை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்ல இருந்து என் பேர் எடுக்க முயற்சி பண்ண.